நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் தென்றல் பாரதி ஃபோட்டோகிராஃபி. இன்றைக்கி காலையில் என்னோடய FB பேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். ஓகேங்களா, ஒரு ரீல்ஸ் அந்த ரீல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரியான ஒரு விஷயத்தை நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அது என்ன அப்படின்னா பேட்டர்ன் ஃபில் அப்படின்றது தான். இது நிறைய பேருக்கு வந்து நல்லா இருக்குது, புதுசாக இருக்குது, பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் இதில் நான் பேசியிருந்த கண்டென்ட் என்னமோ ரொம்ப சின்ன விஷயம். ஓகேங்களா, அதில் வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் ரொம்ப நிறையவே இருக்குது. அப்போது இந்த பேட்டர்ன் ஃபில்லில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். அதுக்காக உங்களுக்கு நிறைய ரோசஸ் சாம்பிள் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த ரோசஸ் எல்லாம் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த வீடியோவில் இந்த பேட்டர்ன் ஃபில்லில் இருக்கிற அந்த விஷயங்களை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு டாபிக் பார்த்திங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக். உங்களுக்கு நிறைய க்ரியேட்டிவான எஃபெக்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த டாபிக் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் கொஞ்சம் போர் அடிக்கும். அதனால் இந்த வீடியோ கொஞ்சம் கவனமாக கவனிங்க. ஓகேங்களா, இப்போது நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிற இந்த பிக்சர்ஸ் எல்லாத்தையும் வந்து ஃபஸ்ட்டு பேட்டர்னாக வந்து சேவ் பண்ணணும் இல்லைங்களா. ஆல்ரெடி நான் வந்து பேட்டர்னாக சேவ் பண்ணிட்டேன். இதுதான் அந்த பேட்டர்ன்ஸ். ஒருவேளை இது எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்னு தெரியலனா, இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒரே ஒரு பிக்சர் மட்டும் சேவ் பண்ணி காமிக்கிறேன். ஏதாவது ஒரு பிக்சரை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க உங்களோட ஃபோட்டோஷாப்பில். இப்படி ஓப்பன் பண்ண அந்த பிக்சரை நீங்கள் இந்த பேட்டர்ன் பேனலில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து பாட்டமில் ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். ஓகேங்களா, இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இது மாதிரி வந்து நேமிங் கேட்கும். இந்த நேமிங்க்கு நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த நேம் வந்து உங்களுக்கு இங்கே பேட்டர்னாக வந்து உங்களுக்கு சேவ் ஆகிடும். ஓகேங்களா, இது மாதிரி தான் நீங்கள் சேவ் பண்ணணும். ஒருவேளை உங்களுக்கு இந்த பேட்டர்ன் பேனல் ஓப்பன் ஆகலை, இந்த பேட்டர்ன் பேனல் எங்கே இருக்குது தெரியல அப்படின்னா நீங்கள் விண்டோ போங்க. விண்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது நீங்கள் டிக் மார்க் எனேபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சைடில் அந்த பேட்டர்ன் மெனு வந்து வந்துடும். அந்த பேனல் ஓப்பன் ஆகிடும். அதில் நீங்கள் போய்ட்டு இது மாதிரி நீங்கள் ப்ளஸ் பண்ணிக்கலாம். அப்படியும் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், எடிட்டில் போய்ட்டு டிஃபைன் பேட்டர்ன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த ஃப்ளவர் வந்து உங்களுக்கு பேட்டர்னை வந்து டிஃபைன் ஆகிடும். ஓகேங்களா, இது மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட பிக்சர்ஸை ஃபஸ்ட்டு பேட்டர்னை டிஃபைன் பண்ணிக்கோங்க. டிஃபைன் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த பேட்டர்னை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். நம்ம இதுக்கு முன்னாடிலாம் நம்ம ஒரு நார்மலாக ஒரு மெத்தட் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அது என்ன அப்படின்னா அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் போய்ட்டு நீங்கள் பேட்டர்ன் ஃபில் செலக்ட் பண்ணிங்கன்னா அதில் இது மாதிரி உங்களுக்கு பேட்டர்ன் வரும். அதில் உங்களோட பிக்சர்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த பிக்சர் வந்து உங்களுக்கு உள்ளே வந்து சேவ் ஆகிடும். ஓகேங்களா, இதுதான் நம்ம ரொம்ப நார்மலாக இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிகிட்டு இருக்க மெத்தட். அப்போது இந்த பேட்டர்ன் ஃபில்லுக்கும் இப்போ நம்ம சொல்லித்தர போகிற இந்த ஸ்கிரிப்ட் மெத்தட் இருக்கு இல்லைங்களா, இந்த ஸ்கிரிப்ட்டுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. ஒரு சில நேரத்தில் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் பேட்டர்ன் ஃபில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சில நேரத்தில் நீங்கள் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி பண்ணுற பேட்டர்ன் மெத்தட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் எந்த நேரத்தில் எது தேவை அப்படின்றது நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. ரெண்டுமே என்ன பண்ணும் அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன், இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை நான் வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஸ்கிரிப்ட் மூலமாக பேட்டர்ன் எப்படி ஃபில் பண்ணுறது அது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா எடிட் போங்க. எடிட்டில் பார்த்தீங்கன்னா ஃபில்னு ஒரு ஆப்ஷன் வரும். பட் இதை நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் நியூ லேயர் வந்து கிரியேட் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா, நியூ லேயர் கிரியேட் பண்ணிவிடுங்க. கிரியேட் பண்ணிவிட்டு எடிட் போங்க. எடிட்டில் ஃபில்லை செலக்ட் பண்ணுங்கள். ஃபில்லை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா என்ன கண்டென்ட் நீங்கள் ஃபில் பண்ண போகிறீங்க அப்படின்னு இருக்கும். இதில் வந்து பேட்டர்னை செலக்ட் பண்ணிக்கோங்க. ட்ராப் டவுனில் போய்ட்டு பேட்டர்னை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது கஸ்டம் பேட்டர்ன் இருக்குது இல்லைங்களா, அதில் நீங்கள் வந்து அப்லோட் பண்ண அந்த ஃப்ளவரை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஃப்ளவரை செலக்ட் பண்ணிவிட்டேன். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போது இங்கே ஸ்கிரிப்ட்னு இருக்குது இல்லைங்களா, இதில் மொத்தம் 6 ஸ்கிரிப்ட் இருக்கும். இந்த 6 ஸ்கிரிப்ட் தான் இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பிரிக் ஃபில் அப்படின்றத யூஸ் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது மற்றதை நம்ம பொறுமையாக பார்க்கலாம். இப்போ பிரிக் ஃபில் அப்படின்றத செலக்ட் பண்ணிவிட்டு ஓகேன்னு கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கண்ட்ரோல் வரும். இதுதான் நீங்கள் அந்த ஸ்கிரிப்டை கிரியேட் பண்ண போகிறீங்க. இப்போ வந்து அந்த பேட்டர்னோட ஸ்கேலிங் எந்த அளவுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஸ்கேலை வந்து இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ணுங்கள். அடுத்தது ஒரு பேட்டர்னுக்கும் நடுவில் இருக்கிற ஸ்பேசிங் எந்த அளவுக்கு எனக்கு ஸ்பேசிங் வேணும் அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆஃப்செட் பிட்வீன் ரோஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா அதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க எவ்வளோ ஸ்பேசிங் வேணும் அப்படின்றதான். இதை நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ண பார்த்தீங்கன்னா அந்த லைன்ஸ் வந்து முன்ன பின்ன வந்து மூவ் ஆகும். அடுத்தது இதில் ஒரு ஃப்ளவர் ஒரு கலர்லையும் இன்னொரு ஃப்ளவர் இன்னொரு கலர்லையும், அதாவது கலர் மாறாது பட் அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைட்டாக அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வரும். ஓகேங்களா, அதை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு இடத்துல வந்து லைட் வேல்யூ அதிகமாகவும் இன்னொரு இடத்துல வந்து லைட் வேல்யூ கம்மியாகவும் இருக்கும். அடுத்தது பிரைட்னஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி வரும். அடுத்தது பேட்டர்ன் ஆங்கிள் ரொட்டேட். ஓகேங்களா, ஒரு ஃப்ளவரை நீங்கள் ரொட்டேட் பண்ணுறது, இது எப்படி நீங்கள் ரொட்டேட் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் வந்து இதில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது மாதிரி இந்த ஸ்கிரிப்டை நீங்களே வந்து மேனுவலாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் ஓகேன்னு கொடுங்க. ஓகே கொடுத்துட்றேன். இப்போ எனக்கு வந்து ஃபில் ஆகிடுச்சு. இதுக்கும் நாம் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் பேட்டர்ன் இருக்கு இல்லைங்களா, இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் பேட்டர்னில் நீங்கள் ஒரு ரோஸ்க்கும் தனித்தனியாக கலர் கொடுக்க முடியாது. இப்போ இதில் பாருங்களேன்,
ஒரு ரோஸ் வந்து ஒரு கலர்லேயும் இன்னொரு ரோஸ் வந்து இன்னொரு கலர்லேயும் வந்து ஒரு மாதிரியான ஒரு கலர் வேரியன்ட் இருக்குது இல்லைங்களா, இந்த விஷயத்த நீங்கள் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் பண்ண முடியாது. ஓகேங்களா, ஆனால் இதில் வந்து பண்ண முடியும். இதுதான் வந்து இதில் இருக்க வித்தியாசம். பட் இந்த பிரிக் ஃபில்லில் தான். பட் அடுத்தடுத்து இருக்கிற ஸ்கிரிப்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நீங்கள் கிரியேட்டிவான எஃபெக்ட் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ இதுக்கு நான் வந்து நேம் வந்து கொடுத்துக்கிறேன். இது எது மூலமாக நம்ம கிரியேட் பண்ணது? பிரிக் ஃபில் மூலமாக நம்ம வந்து கிரியேட் பண்ணது. அந்த ஸ்கிரிப்டை நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ நம்ம அடுத்த ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம அடுத்த ஸ்கிரிப்டை ரொம்ப எஃபெக்டிவாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா இன்னொரு பேட்டர்ன் நமக்கு வேணும். ஓகேங்களா, அதனால் இந்த பிக்சரை நான் வந்து வேறு மாதிரி நான் பேட்டர்னை சேவ் பண்ண போகிறேன். ஒரு டியூப்ளிகேட் கொடுக்குறேன். இந்த ரோஸில் Ctrl T போட்டு அதை நான் வந்து ஒரு 180 டிகிரி நான் வந்து ரொட்டேட் பண்ணுறேன். இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் இருக்கிற அந்த காம்பு வந்து நான் வந்து இப்படி அழிச்சு விட்டுறேன். இது ஒரு பர்பஸிவாக பண்ணுறேன். பாருங்கள், ஆக்சுவலாக வந்து அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து புரியும் இது ஏன் அப்படின்னு. இப்போ இங்கே இருக்கிற இந்த விஷயத்தையும் நம்ம எரேஸ் பண்ணணும். இப்போ இது மாதிரி சேவ் பண்ண இந்த ஒரு லேயரை நான் என்ன பண்ணுறேன், பேட்டர்னாக வந்து நான் கிரியேட் பண்ண போகிறேன். ப்ளஸ் சிம்பிள் கொடுக்குறேன். இப்போ நம்ம கிரியேட் பண்ண இந்த டபுள் ஹெட் ரோஸ் வந்து எனக்கு வந்து ஒரு பேட்டர்னாக வந்து எனக்கு சேவ் ஆகிடும். ஓகேங்களா, சேவ் ஆனதுக்கப்புறம் இப்போ டாக்குமெண்ட் போங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அடுத்த ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், Shift F5 கொடுங்க. இதில் வந்து பேட்டர்ன் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த கஸ்டம் பேட்டர்னில் போயிட்டு இப்போ கிரியேட் பண்ண இந்த பேட்டர்னை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதாவது ரெண்டு பக்கமும் ரோஸ் இருக்குமா, இதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்தது இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும், பிரிக் ஃபில்க்கு அப்புறம் கிராஸ் வேவ் இதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஓகேன்னு கொடுங்க. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கலர் ரேண்டம்னஸை வந்து நான் என்ன பண்ணுறேன், 0ன்னு வச்சுக்கிறேன். அது அப்படியே இருக்கட்டும். பிரைட்னஸ் ரேண்டம்னஸையும் நான் வந்து 0ன்னு வச்சுக்கிறேன். எனக்கு வந்து கலரும் பிரைட்னஸும் எதுவும் பண்ண வேணாம். ஸ்பேஸிங்கும் 0வாகவே இருக்கட்டும். ஓகேங்களா, இப்போ பேட்டர்னோட ஸ்கேல் மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேணும்னா டிக்ரீஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அது உங்களோட தேவையை பொறுத்தது. ஓகேங்களா, இப்போதைக்கு நான் அப்படி வச்சுக்கிறேன். வச்சுட்டு ஓகே அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்கு இல்லையா? ஆக்சுவலாக ஏன் நான் வந்து இந்த பேட்டர்னை புதுசாக நான் கிரியேட் பண்ணேன் அதையும் நம்ம பார்த்துடணும் இல்லைங்களா. இப்போ நான் இந்த லேயர் நான் ஆஃப் பண்ணுறேன். Shift F5 கொடுக்குறேன். அந்த ரோஸை நம்ம செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்கலாம். ஓகே கொடுத்துட்டு இதே அப்படியே வச்சுக்கலாம். வச்சுட்டு ஓகே கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, கொடுத்ததுக்கப்புறம் இப்போ இதில் பாருங்களேன், ஒரு கார்னரில் 2 ரோஸ் வருது, 2 இடத்துல இந்த காம்பு வருது இல்லைங்களா. இப்போ வந்து பார்க்குறதுக்கு இது கொஞ்சம் வந்து நல்லா இருக்குது. பட் அந்த ஒரு ஃபினிஷிங் இல்லாமல் இருக்குது. பட் இதுக்கு முன்னாடி நாம் கிரியேட் பண்ண அந்த பேட்டர்ன் பாருங்கள், இது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அதனால தான் நான் என்ன பண்ணுறேன், ரெண்டு பக்கமும் வந்து எனக்கு அந்த ஹெட் வந்து ரோஸாகவே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் பிளான் பண்ணேன். நல்லா இருக்கு இல்லையா? சூப்பரான ஒரு பேட்டர்ன் இது. அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம், புது ஒரு ஸ்கிரிப்டை நம்ம ட்ரை பண்ண போகிறோம். Ctrl Shift N ஒரு நியூ லேயர் நான் கொடுத்துக்கிறேன். நியூ லேயர் கொடுத்துட்டு இப்போது Shift F5 கொடுங்க. ஃபில்லில் போயிட்டு இதே ரோஸே இருக்கலாம். இந்த ரோஸை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோம், அடுத்த ஸ்கிரிப்டை நம்ம செலக்ட் பண்ணுறோம். அது வந்து பிளேஸ் அலாங் பாத். அப்போ பிளேஸ் அலாங் பாத்துனேன் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பாத் நமக்கு இருக்கணும். ஓகேங்களா, அந்த பாத் இருந்தால் தான் இது ஒர்க் ஆகும். இப்போ நமக்கு பாத் இல்லை அப்படின்னு வருது. அதனால் நம்ம வந்து ஒரு பாத் நம்ம கொடுக்கணும். ஓகேங்களா, அப்போது பாத்துக்கு நீங்கள் என்ன பண்ணணும், பென் டூல் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். பென் டூலை செலக்ட் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு பாத் நீங்கள் கிரியேட் பண்ணுங்கள். எப்படி வேணால் நீங்கள் பார்த்து நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். ரவுண்டாக இருக்கலாம், அது வேறு ஷேப்பில் இருக்கலாம். எப்படி வேணால் நீங்கள் பார்த்து நீங்கள் ஃபஸ்ட் நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பாத் எல்லாத்தையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அப்போது பாத் செலெக்ஷன் டூலில் போயிட்டு இந்த பாத் எல்லாத்தையும் நீங்கள் இப்படி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், Shift F5 கொடுக்குறோம். Shift F5 கொடுத்துட்டு இந்த பிளேஸ் அலாங் பார்த்து வச்சுட்டு ஓகே கொடுக்குறோம். ஓகே கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா இப்போ இது மாதிரி நமக்கு ஆப்ஷன் வரும். இதுலேயும் நீங்கள் செட்டிங்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி பாருங்கள். சேஞ்ச் பண்ணி பார்த்துட்டு வித்தியாசமான எஃபெக்ட் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போதைக்கு நான் இருக்கிற செட்டிங்ஸ் அப்படியே நான் வச்சுக்கிறேன். வச்சுட்டு நான் ஓகே கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், இந்த பாத்துலலாம் வந்து எனக்கு இந்த ஃப்ளவர் வந்து எனக்கு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதே எஃபெக்டை வேறு மாதிரி ட்ரை பண்ணலாமா? இந்த லேயர் நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த எல்லா பாத்தையும் நான் வந்து டெலீட் பண்ணிடுறேன். டெலீட் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஷேப் டூல் எடுத்துக்கிறேன். ஷேப் டூலில் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஷேப்புக்கு பதில் பாத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு ஷேப் வந்து வரைஞ்சிக்கோங்க. இப்போதைக்கு நான் எலிப்ஸ் வந்து ஒரு ஷேப்பாக நான் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். ட்ரா பண்ணிவிட்டு இப்போது நியூ லேயர் கொடுக்கலாமா? நியூ லேயர் கொடுத்துட்டு இந்த ஷேப்பை தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஷேப்பை நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு Shift F5 கொடுக்குறேன். F5 கொடுத்துட்டு இப்போது பிளேஸ் அலாங் பாத் ஸ்கிரிப்டை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இது மாதிரி எனக்கு வந்து வரும். இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த பேட்டர்னோட ஸ்கேலை வந்து நான் வந்து டிக்ரீஸ் பண்ணுறேன். நல்லா டிக்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து எனக்கு இதை சுற்றி எனக்கு ரோஸ் வேணும். அடுத்தது வந்து ரேண்டம்னஸ். இதுலேயும் நான் ஸ்பேஸிங் கொஞ்சம் லைட்டாக கம்மி பண்ணுறேன். ஸ்பேஸிங் கம்மி பண்ணிவிட்டு அடுத்தது இந்த ஆங்கிள் எப்படி எனக்கு வேணும், ரொட்டேட் ஆகி வர்றது, இதெல்லாம் வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். இது மாதிரி இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து ஓகே கொடுக்குறேன். பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு விஷயம் வந்து கிடச்சிருக்கு இல்லைங்களா? இதுதான் வந்து அந்த பிளேஸ் அலாங் பாத். இப்போ இந்த பாத்தை நம்ம டெலீட் பண்ணிடலாம். இந்த பாத் நமக்கு தேவையில்லை. இப்போ நம்ம அடுத்த ஸ்கிரிப்டை நம்ம ட்ரை பண்ணலாமா? அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்,
ஒரு நியூ லேயர் வந்து கிரியேட் பண்ணணும். நியூ லேயர் கிரியேட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் F5 கொடுங்க. F5 கொடுத்துட்டு இப்போது ஸ்கிரிப்டில் ட்ராப் டவுன் பண்ணுங்கள், ரேண்டம் ஃபில். இந்த ரேண்டம் ஃபில் தான் காலையில் நம்ம பார்த்தது. இந்த ரேண்டம் ஃபில்ன்றது ரொம்ப கலைஞ்சு நமக்கு வந்து ஒரு ஃப்ளவர்ஸ் வந்து ஃபில் பண்ணி கொடுக்கும். இதில் வந்து மேக்ஸிமம் சைஸ் மினிமம் சைஸ்லாம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா ஒரு ஃப்ளவர் வந்து சின்னதாகவும் இன்னொரு ஃப்ளவர் வந்து பெருசாகவும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். கொடுத்துட்டு ஓகே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃப்ளவரெல்லாம் வந்து ஃபுல்லாக வந்து கலைஞ்ச மாதிரி உங்களுக்கு ஃபில் பண்ணி கொடுக்கும். இதுதான் வந்து ரேண்டம் ஃபில். இந்த லேயர் வந்து நம்ம ரேண்டம் ஃபில் மூலமாக நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணது. ஓகேங்களா? இதே ரேண்டம் ஃபில்லை நம்ம இன்னொரு பேட்டர்ன் வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். Ctrl+Shift+N கொடுக்குறேன். Ctrl+Shift+N கொடுத்து ஷிஃப்ட் F5 கொடுக்குறேன். இந்த ரோஸுக்கு பதில் நான் வந்து வேறு ஏதாவது ரோஸ் நான் வந்து செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்போ பாருங்கள், இந்த மேக்ஸிமம் மினிமம் ஸ்கேலெல்லாம் வந்து நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இப்போ அந்த ரோஸ் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக ஃபில் ஆன மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து கிடைக்கும். இது இன்னும் கொஞ்சம் பெட்டராக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். Ctrl+Z கொடுத்துட்டு மறுபடியும் ஷிஃப்ட் F5 கொடுக்குறேன். மறுபடியும் ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்துட்டு இந்த மேக்ஸிமம் ஃபில்லை நான் வந்து நல்லா ஃபில் பண்ணுறேன். டென்சிட்டியும் வந்து ரொம்ப அதிகப்படுத்திட்டு ஓகே கொடுக்குறேன். எனக்கு வந்து நல்லா ஃபுல்லாக வந்து ஃப்ளவர் ஃபில் ஆன மாதிரி வேணும் அப்படின்னு. அப்பயும் வரல. நம்ம மறுபடியும் ட்ரை பண்ணலாம். Ctrl+Z ஷிஃப்ட் F5 மறுபடியும் வந்து ஓகே. இப்போ நான் வந்து டென்சிட்டியை வந்து ரொம்ப அதிகப்படுத்துகிறேன். எனக்கு நிறைய வேணும் அப்படின்னு மேக்ஸிமம் ஃபில் எல்லாத்தையும் வந்து இன்க்ரீஸ் பண்ணி பார்க்குறேன். இப்போ தான் வந்து எனக்கு ஃபுல்லாக ஆன மாதிரி இருக்குது. ஓகேவா? இது மாதிரியும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? இப்போதைக்கு இந்த லேயரையும் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த ரேண்டம் ஃபில்லும் நமக்கு வந்து ஓரளவுக்கு நல்லா வந்திருக்கு. அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்? மறுபடியும் Ctrl+Shift+N அப்படின்னு கொடுக்குறேன். Ctrl+Shift+N கொடுத்து ஷிஃப்ட் F5 கொடுக்குறேன். இந்த ஷிஃப்ட் F5ல நாம் பார்க்க போகிற ஸ்கிரிப்ட் வந்து ஸ்பைரல். இந்த ஸ்பைரலுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட் நம்ம வேற ஒரு ஃப்ளவர் நம்ம ட்ரை பண்ணலாம். இந்த ஃப்ளவர் நான் செலக்ட் பண்ணிவிட்டு ரேண்டம் ஃபில்லில் போயிட்டு ரேண்டம் ஃபில் பதிலாக நம்ம ஸ்பைரல் கொடுக்குறேன். அதாவது 5வது ஸ்கிரிப்ட் இதை கொடுத்துட்டு ஓகே அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், ஸ்பைரல்னு அப்படின்னா இது உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிளே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் அது எந்த அளவுக்கு வரும் அப்படின்னு. இந்த ஸ்பைரல் ஸ்பேஸிங்கை நான் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து இந்த பேட்டர்ன் ஸ்கேலை வந்து நான் வந்து கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ணுறேன். எனக்கு வந்து கிட்ட வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய வந்து பக்கத்துலேயே வேணும் அப்படின்னு சொல்லி நான் இது பண்ணுறேன். கொடுத்துட்டு பேட்டர்ன் ஸ்பேஸிங் நான் கொஞ்சம் கம்மி பண்ணுறேன். கம்மி பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னு கொடுங்க. வாவ், இதுதான் வந்து ஸ்பைரல்ஸ் ஃபில். ஓகேவா? ரொம்பவே நல்லா இருக்கு இல்லையா? சரி, ஓகே. இந்த ஒரு விஷயத்தை நம்ம வேற ஒரு ஃப்ளவர் மூலமாக ட்ரை பண்ணுமா? Ctrl+Shift+N ஷிஃப்ட் F5 இதில் போயிட்டு ட்ராப் டவுன் போகிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா வேற ஒரு ஃப்ளவர் நம்ம செலக்ட் பண்ணலாம். செலக்ட் பண்ணிவிட்டு அதே ஸ்பைரல் நான் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு செட்டிங்ஸ் எல்லாம் அப்படியே இருக்கட்டும். அப்படியே வச்சு நான் ஓகேன்னு கொடுக்குறேன். என்ன வருதுன்னு பார்க்கலாம். வாவ், சூப்பரில், ரொம்பவே நல்லா இருக்குது. இன்னும் நம்ம கடைசியாக பார்க்க வேண்டிய ஒரே ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது. இது வந்து நம்ம ஸ்பைரல் ஃபில் மூலமாக செலக்ட் பண்ணது. இப்போ நான் வந்து ஒரு நியூ லேயர் கொடுக்குறேன். நியூ லேயர் கொடுத்துட்டு கடைசியாக இருக்கிற அந்த ஸ்கிரிப்டை நம்ம ட்ரை பண்ண போகிறோம். இதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்கிரிப்ட். ஷிஃப்ட் F5 வச்சுக்கிறேன். வச்சுட்டு இப்போது ஸ்கிரிப்டில் போயிட்டு சிம்மெட்ரி ஃபில் அப்படின்றத நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போதைக்கு ஆல்ரெடி இருக்கிற அந்த ஃப்ளவரே போதும், ஓகே அப்படின்னு கொடுக்குறேன். பாருங்களேன், ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ஸ்கிரிப்ட். இப்போதைக்கு இருக்கிற செட்டிங்ஸ் அப்படியே வச்சுட்டு நான் வந்து ஓகேன்னு கொடுக்குறேன். ஓகேவா? இதுதான் வந்து அந்த சிம்மெட்ரி ஃபில். இதை நம்ம இன்னும் வித்தியாசமாக நம்ம ட்ரை பண்ணணும் அப்படின்னா ரோஸ் மட்டும் இல்லாமல் அதில் வந்து அந்த லீவ்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா, இலையெல்லாம் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நம்ம வந்து இப்போதைக்கு நான் Ctrl+Z கொடுத்துட்டு இதை நம்ம வேற ஒரு ஃப்ளவர் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ராப் டவுன் போகிறேன், செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஓகேன்னு கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம ட்ரான்ஸ்லேஷன் இதை நம்ம கம்மி பண்ணலாம். இங்கே கம்மி பண்ண உங்களுக்கு வந்து இந்த வித்தியாசம் தெரியும். ஸ்கேலை நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணி பார்க்கலாம். அடுத்தது இந்த கலர் ரேண்டம்னஸ்லாம் நமக்கு வந்து சேஞ்சஸ் தேவையில்லை, அதை நம்ம அப்படியே வச்சுக்கலாம். அடுத்தது ஹைட்டை கொஞ்சம் கம்மி பண்ணுறேன். வாவ், ஓகே, வேறு லெவலில். இதுதான் வந்து சிம்மெட்ரி. ஓகேங்களா? இது வந்து நம்ம சிம்மெட்ரி மூலமாக கிரியேட் பண்ண ஒரு பேட்டர்ன். ரொம்பவே அழகாக இருக்குது. இது மாதிரியான நிறைய விஷயங்களை நீங்கள் இந்த ஸ்கிரிப்ட் மூலமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரொம்ப க்ரியேட்டிவாக இருக்கும், ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஆனால் ஒரே ஒரு ட்ராபேக் என்ன அப்படின்னா, நம்ம இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் மூலமாக நம்ம அப்ளை பண்ணுற அந்த பேட்டர்ன் இருக்கு இல்லைங்களா,
அது வந்து நம்ம எப்போ வேணாலும் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். எப்போ வேணால் அதை நம்ம ஸ்கேலை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம், டிக்ரீஸ் பண்ணலாம், அந்த ஆங்கிளை வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணலாம். ஓகேங்களா? ஆனால் இந்த ஃபில் மூலமாக, அதாவது ஸ்கிரிப்ட் மூலமாக நம்ம யூஸ் பண்ணுற இந்த ஒரு விஷயத்தை ஒன்ஸ் நீங்கள் என்ட்ரு கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கு அடுத்தது நம்ம அதை கன்வெர்ட் பண்ண முடியாது, சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகேங்களா? இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ரேஸ்டரைஸ்டு லேயராக வந்துடும். ஓகேங்களா? ஒரு ரேஸ்டரைஸ்டு லேயர், அதனால் வந்து இது நம்ம கன்வெர்ட் பண்ண முடியாது. ஓகேங்களா? என்ன வருதோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அதுதான் வந்து இந்த ஸ்கிரிப்டுக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் ஃபில்லுக்கும் இருக்கிற வித்தியாசம். ஓகேங்களா? இதில் எந்த நேரத்தில் எதை யூஸ் பண்ணணும் அப்படின்றது உங்களோட தேவையை பொறுத்தது. இதில் இந்த 6 விதமான ஸ்கிரிப்டில் உங்களுக்கு எந்த ஸ்கிரிப்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்றத வீடியோ கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நண்பர்களே, கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஸ்கிரிப்ட் மூலமாக பேட்டர்ன் ஃபில் அப்படின்றது ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத வீடியோ கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தென்றல் பாரதி ஃபோட்டோகிராஃபி யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுவீங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் உங்களை வேறு கண்டென்ட்டோடு சந்திக்கிறேன். நன்றி.